75 வருட பாரம்பரிய கட்சி தானே. விஜய் அவர்களுக்கு எதிராக ஏன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வடிவேலு கூட்டு வரீங்க? இது மட்டும் இல்ல, இன்னொருத்தர் கேட்கணும். நாஞ்சில் சம்பத் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு ரொம்ப கடந்த ஒரு 4-5 வாரங்களா பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா அந்த யூடியூப் சேனல்ல பேசிட்டு இருந்தார் மனுஷன். அதாவது திமுக எதிராக விஜய்க்கு சப்போர்ட்டாக. உடனே என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, இப்ப எப்படி வடிவேலு தூக்கி மேடையில் நிப்பாட்டாங்களோ உடனே நாஞ்சில் சம்பத்தையும் தூக்கி நிப்பாட்டிட்டாங்க நேற்று மேடையில, திமுக மேடையில. அதுவும் இதே உதயநிதியோட பிறந்தநாள் பாராட்டு விழாக்கு. என்னன்னு காரணம்? இது எல்லாம் வடிவேலு கூட்டு வந்ததுக்கு இந்த நாஞ்சில் சம்பத் திரும்பியும் மீடியில ஏற்றதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இப்போ அதாவது செங்கோட்டை வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் தலைமையில இணைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது வந்து அரசியல் வட்டாரத்தையும் புரட்டி போட்டிருக்கு. யாருமே இதுக்கப்புறம் ஒருத்தர் கூட பலமானவங்க இப்ப நாஞ்சி சம்பத்லாம் பாத்தீங்கன்னா அவர் சரியா பேசக்கூடிய ஒரு பேச்சாளர், சிறந்த பேச்சாளர். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொள்கை பிடிப்போட இருந்தாரு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. திமுக பேசுவாரு, விட்டா அதிமுக பேசுறது, யாருக்கு சார்பா பேசணும்னா உடனே ரெடி ஆகி அவங்களுக்கு சார்பா பேச ஆரம்பிச்சிருவாரு. ஆனா சிறந்த பேச்சாளர் அவனை மட்டும் தான். சோ அவரா வந்து இப்ப தமிழை வச்சுக்கிறது நோக்கி யார் வந்து நீங்க தமிழை வச்சுக்கிறது சார்பா ஆதரவாக பேசணும்னு சொல்லல. ஆனா அவரா வாண்டா பேசினாரு. உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட திமுக இவர் அந்த பக்கம் சாஞ்சிடக்கூடாதுன்னு உடனே அவர் தூக்கிட்டு வந்து தன்னுடைய மேடைகளை ஏற்றி விட்டு அவர்